ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரக்ஷு மை வெல் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ. உங்களுக்கு ப்ரௌனிஸ் பிடிக்குமா? நீங்களும் ப்ரௌனிஸ் சேல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நான் 1 kg ப்ரௌனி ரெசிபி பேஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்ட்டு பர்ஃபெக்டாக கிளிப்பிங்ஸ் வித் அளவுகளோடு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி செய்கிறதுன்னு ஈஸியாக கற்றுக்கலாம். ப்ரௌனிலே நிறைய டாப்பிங்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ப்ரௌனிஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் ரெசிபி கரெக்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் எப்படின்னு சொல்லி பேஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்க அப்படின்னா டாப்பிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு ட்ராப்பு கூட வாட்டர் இருக்கக்கூடாது. நல்ல க்ளீனான பவுல் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 3 எக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னை கமெண்ட்டில் கேட்கலாம். நிறைய பேர் எக் ஸ்மெல் வருதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க கடையிலேருந்து. ஆல்ரெடி ஸ்டாக் இருக்க எக் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எக்கு வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது எந்தெந்த பிளேஸில் இருக்கும், நல்லா டர்ட்டியாக இருக்கும், அதில் எவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்கு வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஓடோடு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ரௌனி செய்ய போகிறோம்னு தெரியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸு போட்ட உடனே பார்த்திங்கன்னா சால்ட்டு அதிலேயே போட்டுருங்க. போட்டுட்டு வெண்ணிலா எசன்ஸ் அதிலேயே ஊற்றிடுங்க. ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் போடலான்னு நினச்சிட்ருப்பாங்க. பட் ஆனால் மறந்துடுவாங்க. ஸோ இது ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். அதே டைமில் உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு மெமரியாக இருக்கும். இதுக்கடுத்து இதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக போன மாதிரி இருக்கும். இது நல்லா பேக்கர்ஸுக்கெல்லாம் நான் சொல்லலை. ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று மறந்துடுவோம். நானே நிறைய டைம் பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் போட மறந்துடுவேன், சால்ட் போட மறந்துடுவேன். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களே கமெண்ட்டில் சொல்லுவீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுலில் 3 எக்ஸு, லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் போட்டிருக்கோம் அண்டு வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கோம். இது மூணையுமே பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பீட்டர் தான் அவசியம் கிடையாது. விஸ்க் இருக்கும் இல்லையா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க் இருக்கும். விஸ்க்கும் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க ஃபோர்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்ல ஃபோமி கன்சிஸ்டன்சி அவசியம் இல்லை. ஸோ நம்மளுக்கு பீட்டர் அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி அங்கே பீட்டர் வேறு கேக் செஞ்சதுனால நான் அப்படியே அந்த பீட்டர் வச்சே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அளந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுகர் தான் எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனில் போகிறதுனால ஹாஃப் சுகரும் ஹாஃப் ப்ரௌன் சுகரும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகராகவும் ஆட் பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் சுகராகவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பொறுத்து உங்களோட டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை கிடையாது, ப்ரௌன் சுகர். நாட்டு சக்கரை வேறு, ப்ரௌன் சுகர் வேறுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு 225 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் தேவைப்படும். நான் 110 அப்படின்ற ரேஷியோவில் சுகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 kg ப்ரௌனிக்கு தேவையான அளவு தான். ப்ரௌனிக்கு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் சுகரை பவுடர் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் பவுடர் ஆக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அதிகமாக மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்காது. நீங்கள் கிரானுலேட்டட் சுகராக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா பீட் பண்ணால் தான் சுகர் கரையும். ஸோ நீங்கள் நல்லா பீட் பண்ண ஃபோமியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு ப்ரௌனி மாதிரி வராது, கேக் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் பவுடர் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நான் பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை அந்த எக் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதோட இந்த பவுடர் சுகரை ஆட் பண்ணி இது ரொம்பலாம் நான் மிக்ஸ் பண்ணலை. நான் பீட்டரை ஸ்டார்ட்டே பண்ணலை. சும்மா அந்த விஸ்க் இருக்கு இல்லையா பீட்டரில், அதை வச்சு மேனுவலாக நானே தான் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பிக்சரில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஆட் பண்ணலை, பீட் பண்ணலை, மிக்ஸ் பண்ணுறேன்.
ஓகேவா? இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெப்பு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மைதா எடுத்துக்கலாம். மைதா 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு மைதா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த லூஸில் விற்பாங்க இல்லையா பரோட்டா செய்கிறக்கு, அந்த மைதா யூஸ் பண்ணாதீங்க. நாகா பிராண்டு, ராமர் பிராண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டட் மைதா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் எசென்ஷியல் ஷாப் இருக்குது அப்படின்னா ப்ரௌனி மிக்ஸ் இருக்கும், அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நம்ம மைதாவை வந்து இதில் கொடுத்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஜஸ்ட்டு மிக்ஸு, நாட் பீட்டிங். பீட்டே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போது இதில் எக்கு, சுகர், மைதா இந்த 3 போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மெயினான ப்ராசஸ் வந்து டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். இது வந்து நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால சடனாக பிளான் பண்ணதுனால நான் ஃபஸ்ட்டே வந்து டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் ஸ்லைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எக் ஆகட்டும், எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடுங்க. எதுவுமே ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டார்க் சாக்லேட் கிடையாது, டார்க் காம்பவுண்டு ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. 1 ஹவரோ 1.5 ஹவர்ஸோ பிஃபோர் வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். பட் ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டைமில் எந்த டென்ஷனும் இருக்காது. ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ப்ரௌனி எடுத்து செஞ்சுட்டு ஓடிஜியில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நான் அதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறக்குள்ளேயே வந்து இது வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு காம்பவுண்டு தானே, லைட்டாக ஹீட் பண்ணும்போது கூட அது வந்து மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகிட்டு ரொம்ப ஹீட் பண்ணி கொதிக்க வச்சிடாதீங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் ஹீட் பண்ணணும். டபுள் பாயிலிங் மெத்தட் என்னன்னு தெரியல அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பவுலில் வந்து ஹாட் வாட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வேஃபர் வந்து அந்த ஆவியாகி போகிறது வந்து இன்னொரு பவுலில் நம்ம சாக்லேட் வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சு ஹீட் பண்ணணும். அதான் டபுள் பாயிலிங் மெத்தடு. நான் சைடில் பிக்சர்லேயே டபுள் பாயிலிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ரௌனியில் மேக்ஸிமம் வந்து பட்டர் தான் ஆட் பண்ணுவாங்க. அதுதான் கரெக்டான ஒரு ப்ரௌனி ரெசிபி. பட் ஆனால் நான் தான் சொன்னேன் இல்லையா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும் அதே ஸ்டெப்லேயே நீங்கள் கொண்டு போங்க. நான் ஆயிலை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன், மைதா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டே இல்லை. ஆயில் வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸு. இதை வந்து நான் ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும். பட் ஆனால் அதை நான் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணுறேன். வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபாஸ்ட்டாக தெரியும். இப்போ நம்ம ப்ரௌனி வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ ஒரு ஸ்மூத்தியான டெக்ஸ்டராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதை அப்படியே இந்த பேட்டரோடு சேர்த்து அதே ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த கிளிப்பிங்ஸ் நான் போட மறந்துட்டேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்துடுங்க. என்கிட்ட ஓடிஜி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் கவலையே பட வேண்டாம். குக்கரை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு குக்கரை கேஸ் கட் எடுத்துகிட்டு குக்கரை வந்து வச்சுருங்க. அதுதான் ப்ரீ ஹீட்டுன்னு சொல்கிறது. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம எதில் வந்து எந்த மோல்டில் வந்து நம்ம ப்ரௌனி ஊற்ற போகிறோமோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த டின்னோட சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியலை. எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த கிச்சனேட்டுன்ற ஒரு பட்டர் பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லூஸில் கூட ஒரு 5 rupees வரும்னு நினைக்கிறேன், ஒரு பேக்கிங் பேப்பர். அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆயில் தடவிட்டு மேலே மைதா தடவிட்டு பண்ணுவாங்க இல்லையா, ப்ரௌனிக்கு வந்து அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா ஒன்று கீழே ஒட்டிக்கும். நிறைய வீடியோஸில் சொல்லுவாங்க அப்படி பண்ணலான்னு, ஆனால் அது வந்து பண்ண முடியாது. கீழே வந்து கண்டிப்பாக ப்ரௌனி போய் ஒட்டிக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒன்று 5 rupees தான், அதை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதில் 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌனிக்கு. அது சின்ன டின்னாக இருந்தால் 4 times கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் பார்த்திங்களா எவ்வளோ டெக்ஸ்சராக இருக்குது.
நல்லா கேட்டுக்கோங்க. ப்ரௌனிக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ஓவர் பீட்டிங் பண்ணக்கூடாது. ஓவர் பீட்டிங் இல்லை, சுத்தமாகவே பீட்டிங் கூட பண்ண வேண்டாம். மிக்ஸ் கொடுத்தாலே போதுமானது தான். ஃபோல்ட் பண்ணி நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அதே டைமில் டின்லையும் நம்ம பேக்கிங் பேப்பர் போட்டு நம்மளும் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு இந்த எண்டுலலாம் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். நீங்கள் அந்த பேட்டரை வந்து டின்னில் ஊற்றும் போது இந்த மாதிரி அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்களா, அப்படியே மடிப்பாக விழுகுது இல்லையா? இந்த மாதிரி விழுகணும். ரொம்ப ஊற்றும் போது தண்ணியாகவும் போகக்கூடாது, நீங்கள் அள்ளி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த டெக்ஸ்சர் வந்து நீங்கள் கரெக்டான ஸ்டெப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அதிலே தெரிஞ்சிடும். அந்த பேட்டர் போர் பண்ணும்போதே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பேட்டரை போர் பண்ணிக்கோங்க. இந்த டின்னில் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ பெரிய டின் எடுத்திருக்கேன். பட் ஆனால் வந்து இதில் கொஞ்சம் 1/4 பங்கு அளவுக்கு தான் வந்து நான் பேட்டர் ஊற்றியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு தின் ஸ்லைசஸாக இருந்தால் பிடிக்கும். ஸோ வந்து நான் தின் ஸ்லைசஸ்க்காக நல்ல லென்த்தியான ஒரு பேக்கிங் டின் எடுத்து அதில் வந்து ஒரு 1 kg அளவில், இதில் வந்து 2 kg கூட நம்ம பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு தின் ஸ்லைசஸாக வேணுன்றதுனால 1 kg அளவுக்கு இதில் போர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த ஏர் பபிள்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து இந்த கேக்குக்குள்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சிலருக்கு அப்படியே பபிள்ஸ் மாதிரி வந்துடும். திடீர்னு உள்ளே நிறைய கேப் இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கணும், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா இந்த நான் பிக்சரில் காமிச்சிருப்பேன் அதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு ப்ரௌனி வந்து அந்த மாதிரி டெக்ஸ்சரில் வராது, நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருக்கும். இதில் வந்து நான் நட்டலா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டாக இருக்கிறதுனால நட்டலா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஊற்றவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட்ஸ் வந்து மேலே வந்து இது பண்ணி போட்டுக்கிட்டேன். அது உங்கள் இஷ்டம் தான். அதை சொன்னேன் இல்லையா, பேஸ் ரெசிப்பியில் நீங்கள் மேலே டாப்பிங்ஸ் எது வேணால் உங்கள் ஐடியாலஜி படி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் நான் எப்போவுமே என்னோடய அவன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய பேருக்கு அப்படி ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போத் தி ராட் ஆன் பண்ண மாட்டேன். கீழ் ராட் ஆன் பண்ணி 20 மினிட்ஸும் போத் ராட் ஆன் பண்ணி 5 மினிட்ஸும் விடுவேன். ஆக்சுவலி 25 மினிட்ஸு. இல்லை நீங்கள் வந்து போத் ராட் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா 25 மினிட்ஸு. இல்லை நான் சின்ன டின்னில் ஊற்றிருக்கேன், ஹைட்டு பெருசாக வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 30 மினிட்ஸு. 30 மினிட்ஸுக்கு மேலே எந்த ரீசனுக்காகவும் நீங்கள் வந்து ப்ரௌனியை பேக் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ப்ரௌனி பேக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேக்கிங் பேப்பரோடு சேர்த்து கூலிங் ட்ரேயில் வச்சுருங்க. அப்படியே நீங்கள் வந்து டின்னில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே எல்லாம் நல்லா ஸ்வெட் ஆகி ஈரம் வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு பேக்கிங் கேக் ஆகட்டும் ப்ரௌனி ஆகட்டும் எடுக்கும்போது கீழே எல்லாம் சொதன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அதான் ரீசன். அது அப்படியே வேர்த்து கீழே ஈரமாயிரும். இதில் வந்து நான் 2 ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து ப்ரௌனி மினி பைட்ஸு, அப்படி இல்லாமல் கரெக்டான ஷேப் வரணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு ப்ரௌனி மினி பைட்ஸ் ஆர்டர் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.